ஏசப்பா, என்னடா ஒரு பொண்ணு எனக்கு வார்த்தைகளே இல்லை, அவ்வளோ அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஆனா ஆனா நீங்க சொல்லாம உங்க சித்தம் இல்லைன்னா வேணாம் ஏசப்பா. ஏசப்பா, நான் மனசு வருத்தப்பட நீங்க எதுவும் மாத்தி சொல்ல வேண்டாம். உங்களுக்கு பிடிச்சா மட்டும், எப்படி உங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் எனக்கு ஓகே. என்ன சொல்றீங்க ஏசப்பா? என்ன சொல்லணும் அந்த பொண்ணுகிட்ட? வேணாண்டா. எப்ப நீ என்னப்பா பண்ற என்னப்பா பண்ற? காலை விடுப்பா, காலை விடுப்பா. நீ தான் போ சொன்ன ஏன் சித்த, நீ இப்ப என்னப்பா இப்படி பண்ற? நகர்ந்து நில்லுப்பா. ஏசப்பா, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான மேட்டர் பேசுறேன் ஏசப்பா. என்ன? எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு. எதுக்காகன்னு கேளு. எதுக்காக? நமக்காக, நம்முடைய ஊழியத்துக்காக. அவ பிரேயர் பண்ண ஆரம்பிச்சா தேவ தூதர்கள் வந்து இறங்குறாங்க ஏசப்பா. உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்குமே. எனக்கு தெரியாது. அவளை எனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா உங்க சித்தம் இல்லைன்னா, உங்களுக்கு பிடிக்கலன்னா எனக்கு வேண்டாம் ஏசப்பா. சித்தம் இல்லப்பா. ஏசப்பா, ஹாய், நான் இன்னும் சிங்கிளா தான் இருக்கேன். யாருக்காவது லவ் லெட்டர் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்க கொடுக்கலாம். ஜோயல், நான் உனக்காக ஒரு லவ் லெட்டர் எழுதியிருக்கேன். ஒரு பக்கம் தான் எழுதுன்னு நினைச்சேன், நிறைய எழுதிட்டேன்ப்பா உனக்காக. பார்க்கலையே, நெஞ்சம் மட்டும் போதும் என்று சொன்னீரே, இந்த நல்லையே பாவி என்று பாராமல் ஏற்றுக்கொண்டிருந்தையே, அது போல இன்பம் இல்லையே. ஏசப்பா, காதல் தப்பா? டேய், தப்புதான்டா. ஏசப்பா, அவ என் மேல அவ்வளோ அன்பு வச்சிருக்கா. டேய் என்னடா பேசுற? ஏஸ்மான் போடு அவன் போடு உனக்கு என்ன பெருசா? ஏசப்பா, கடைசியா ஒண்ணே ஒண்ணு, அவ எனக்காக உயிரே கொடுப்பா ஏசப்பா. டேய் நிறுத்துறா, உனக்காக உயிரை கொடுத்துருக்காரா?